இன்றைய தினம் மருத்துவ ஆராய்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த சர்பத்தை 2 பக்கமும் சேர்ந்த மாதிரி போட்டிருப்பாங்க, 2 சர்பம் சேர்ந்து வராம. இன்றைக்கு மருத்துவர்கள் போட்டிருக்கக்கூடிய குறியீடு, டாக்டர் எல்லாம் போட்டிருப்பாங்க. இதை ஆதி காலத்திலிருந்து நம் முன்னோர்கள் பயன்பாட்டில் வைத்திருந்தார்கள். சர்பத்தை எப்படி வழிபட வேண்டும்? பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா, பரசுராமா பரசுராமா ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையினுடைய துணையோடு இன்றைய சிந்தனை. இந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது எப்படின்னா சர்பம் மாதிரி தான். ஒரு பொத்துக்குள்ளார பாம்பு படுத்து கிடக்குன்னு வச்சுங்க, பேசாம மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கும். இந்த புத்தை இடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுது, எப்படி சீறிக்கிட்டு வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் தவம் இருந்து இந்த குண்டலினி சக்தியை எழுப்புகின்றீர்கள் அப்படின்னா மூலாதாரத்திற்கு வந்து நிற்கும். அப்படியே மேலெழும்பி பிரம்மத்துக்கு போய் நிற்கும். இந்த மாதிரி நிற்கிற பொழுது இவன் சிந்தை தெளிந்து விடுவான். சர்ப்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம் முன்னோர்கள் இந்த சர்ப்பத்தை நல்ல எப்படிலாம் வழிபாடு செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. பெருமாளுடைய படுக்கையாக இந்த சர்ப்பத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். சிவபெருமான் கழுத்தில் அணிந்திருக்கிறார், முருகன் காலடியில் வைத்திருக்கிறார், விநாயக பெருமான் நாகராஜ யஜ்ஞோபவீதாய நமஹா பூனலா போட்டிருக்காரு. யஜ்ஞோபவீதம்னா பூனலா போட்டிருக்கிறாரு. இடுப்புல கட்டியிருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க சில பேர். நாகராஜ யஜ்ஞோபவீதாய நமஹான்னு வரும். அம்பாள் குடையா வச்சிருக்கிறா. எல்லா சுவாமிக்கும் குடையாக சர்ப்பம் இருக்கு. ஏன்னா இந்த சர்ப்பம் மேலெழும்பி வரும் பொழுதுதான் குண்டலினி சக்தி மேலெழும்பி வருகிறது. 2 சர்ப்பங்கள் ஒன்றாக சேருகும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும், விறகு கட்ட மாதிரி நிற்கும், அப்படியே 2 கம்பி மாதிரி நிற்கும். கீழே போற போது பார்த்தீங்கன்னா வளைஞ்சி 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 போற இந்த பாம்பு 2 சர்ப்பங்கள் ஒன்றாக சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும். அதுதான் குண்டலினி சக்தி. எல்லா மதங்களும், இந்து மதத்தில் தொடர்பு இருக்கக்கூடிய அனைத்து மதங்களும், புத்த மதம், சைன மதம், வைணவ மதம், எல்லா மதத்திலும் இந்த சர்ப்பத்தை வழிபாடு செய்திருக்கிறார்கள். அப்படி என்ன இருக்கு இந்த சர்ப்பத்துல? 2 சர்ப்பங்கள், ஒன்று ராகு, இன்னொன்று கேது. இந்த 2 சர்ப்பங்கள் ஒன்றுக்குள் ஒன்று பிணைந்து கடைசியாக மேலே வந்து 2ம் வந்து அப்படி சீறிட்டு நிற்கிற மாதிரி காமிச்சு. இந்த சர்ப்பங்கள் மூலமாக நமக்கு நிறைய தத்துவங்களையும் நிறைய உண்மைகளையும் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. சர்ப்பத்தை எப்படியெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும், இந்த சர்ப்பத்தை வழிபாடு செய்வதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும். ஆதி காலத்திலிருந்தே எவ்வளவு சீனர்கள் கூட வழிபாடு செய்யறாங்க. எல்லா நாட்டிலையுமே இந்த சர்ப்ப வழிபாடு அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. கேரளாவுக்கு போனீங்கன்னா சர்ப்ப வழிபாடு இல்லாம இருக்கவே இருக்காது. பக்கத்து மாநிலம் தான். ஏன்னா இந்த சர்ப்பம் அப்படிங்கிறது அவ்வளவு தூரம் ஒரு முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதகும் சர்பேபியோ அபிரஸ்து ஜுஷ்டம் ஆஸ்ரேஷா ஏஷா அனுந்தி சேதா ஏ அந்தரிட்சம் பிரதிவிஞ்சயந்தி தேன சர்பாசோ அவமாகமிஷ்டாஹா யோரோச்சனே சூரியஸ்யாபி சர்பாஹா ஏதிமன் தேவி மனுசஞ்சரந்தி ஏஷாம் ஆஸ்ரேஷா அணியந்தி காமம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இந்த சர்பத்துக்காக. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நகுலம்பாங்க. அந்த நட்சத்திரத்தினுடைய நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா திருவாதிரை, சுவாதி, பூரட்டாதி, மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசியும் பார்த்தீங்கன்னா சர்ப்பத்தினுடைய நட்சத்திரங்கள் ராசியாக கருதப்படுகிறது. இந்த சர்ப்பம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சர்ப்பத்தை வழிபாடு செய்கின்றீர்களோ, ஏன்னா நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அந்த முன்னோர்கள் சொன்னதன் பிரகாரம் நாம் இந்த சர்ப்பத்தை வழிபாடு செய்தோமேயானால் சகல சௌபாக்கியமும் நமக்கு கிடைக்கும்.
இந்த சர்ப்ப வழிபாடு அப்படிங்கிறது முறைகள் இருக்கு. அந்த முறையோடு சர்ப்பத்தை வழிபாடு செய்தோமேயானால் நமக்கு கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும். புத்த மதத்தில் கூட சர்ப்பத்தை வழிபாடு செய்கிறார்கள். இந்து மதத்தில் இருக்கக்கூடிய துணை மதங்களாக இருக்கக்கூடிய அனைத்து மதங்களிலுமே சர்ப்ப வழிபாடு அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படிங்கிற போது இந்த சர்ப்பத்துக்கு வழிபாடு செய்கிறது அப்படின்னா ஒரு சர்ப்பத்தை செய்து அதை கொண்டு போய் கோவிலிலே வைத்து ஒரு பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதற்கு சரியான பூஜைகள் செய்வது இல்லை. கருங்கல்ல ஒரு சர்ப்பம் ரெடி பண்ணி அதை கொண்டு போய் ஒரு கோயிலில் வச்சுட்டு வந்துடுறாங்க, இல்லை ஒரு அரச மரத்தடியில் வச்சுட்டு வந்துடுறாங்க. அதற்கு பிற்பாடு அந்த சர்ப்பங்கள் பூஜை செய்யப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதனால் உங்களுக்கு தோஷம்தான் சேருமே தவிர அந்த சர்ப்பத்தினுடைய பலன் கிடைக்காது. இந்த சர்ப்ப பலி அப்படிங்கிறது அது முறையாக செய்ய வேண்டும். சர்ப்பத்தினால் இருக்கக்கூடிய தோஷங்களுக்கு சர்ப்ப பலி அல்லது சர்ப்ப பூஜை அப்படிங்கிறது ஒரு படமாக வரைந்து அந்த படத்தில் இந்த சர்ப்பத்திற்கு பூஜைகள் செய்து அந்த சர்ப்பத்துக்குன்னு மயூர பூஜை சர்ப்ப பூஜை அப்படின்லாம் இருக்கு. முருகனுடைய பூஜைகள் வரும் பொழுது இந்த சர்ப்பத்துக்கு பூஜையெல்லாம் இருக்கு. உயிருள்ள ஒரு சர்ப்பத்தை கொண்டு வச்சு பூஜை பண்றாங்க, அதுவும் தவறு. இப்ப சர்ப்பங்கிறதுனால உயிருள்ள சர்ப்பத்தை வச்சு பூஜை பண்ணிடுறீங்க. சிங்கத்தை கொண்டு வச்சு பூஜை பண்ண முடியுமா? இல்ல புலியை கொண்டு வச்சு பூஜை பண்ண முடியுமா? அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமானது சிங்கம், சிம்மவாகினி. யாராவது சிங்கத்தை கொண்டாந்து வச்சு பூஜை பண்ண முடியுமா? செய்யக்கூடாது, அது தவறு. சர்ப்பத்துக்கு பரிகாரம் அப்படின்னா அந்த சர்ப்பத்தினுடைய படத்தை வரைந்து அதற்குள்ள கட்டங்கள்லாம் போட்டு எந்தெந்த கட்டங்கள்ல யாரை வச்சு பூஜை பண்ணணுமோ அந்த கார்கோடன் அப்படின்னு சொல்லி என்னென்ன ராகராஜாக்கள் எத்தனை ராகராஜாக்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வச்சு பூஜை பண்ணி அவங்களுக்கெல்லாம் அந்த சர்ப்பத்துக்கு உள்ளதெல்லாம் பலி கொடுத்து அதுக்கெல்லாம் சாதம்லாம் வச்சு நேவேதியம் பண்ணி அதை முறை பிரகாரம் ஒரு 3 மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த சர்ப்பத்துக்கு பூஜையெல்லாம் நடக்கும். பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு தீபாரதனைலாம் பண்ணி அதுக்கு பிடித்தமான சர்க்கரை சம்பந்தமான உணவுகள் கொடுத்து அதை சாந்தப்படுத்துவது அப்படிங்கிறது அந்த சர்ப்ப பலி சர்ப்ப பூஜை. இதை முறையாக செய்தால் மட்டுமே உங்களுக்கு பலன் கிடைக்கும். என்ன பண்றாங்க, உடனே சர்ப்ப சாந்தி செய்யணும் அப்படின்னா உடனே 2 பாம்பை எடுத்துட்டு போய் வச்சு பூஜை பண்ணி கொண்டு போய் உண்டியல்ல போட்டுரு அப்படின்னு சொல்லி செய்யறாங்க. இதெல்லாம் முறையானதாக இல்லை, முறையானதும் கிடையாது. முறையாக இந்த சர்ப்பத்துக்குள்ள பூஜைகளை செய்வது எப்படி என்று தெரிந்து கொண்டு இந்த சர்ப்ப பூஜைகளை செய்யுங்கள். பாம்பினால் ஏற்படக்கூடிய கலத்திர தோஷம், சர்ப்ப தோஷம், ராகுகேது தோஷம் இதெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் இந்த சர்ப்பத்தினுடைய பூஜைகளை சரியாக செய்வதற்கு தெரிந்தவரிடத்திலே கொடுத்து பூஜை செய்யுங்கள். கேரளாவில் பார்த்தீங்கன்னா நம்பூதிரிங்கெல்லாம் பண்ணுவாங்க, சர்ப்ப பலி அப்படின்னு பண்ணுவாங்க. அங்கே சர்ப்பம் வாழக்கூடிய இடங்களிலேயே பண்ணுவாங்க. அந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி செய்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.